கிளிநொச்சியில் கடற்படையினரால் தாக்கப்பட்ட நபர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. யாழ்ப்பாண ஆலயம் ஒன்றில் நடந்த அநீதி, யானையால் காலை இழந்த பெண். முள்ளிவாய்க்கால் நினைவு நாளின் பின்னர் நிலை தடுமாறும் புலனாய்வுத்துறை. தமிழ் மக்கள் தொடர்பான சர்வதேச அபிப்பிராயத்தை நீர்த்துப் போகச் செய்யும் MA சுமந்திரன். அரசாங்கத்துக்கு ஒரு வார கால அவகாசத்தை அறிவித்துள்ள மருத்துவர் தொழிற்சங்கம். நாட்டில் 1470 இடங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கை. குச்சவெளி பிரதேச பூஜா பூமி காணி பிரச்சினை, அருண் கேமச்சந்திர கலந்துரையாடல். இலங்கைக்கான தனது நிதியுதவியை அதிகரிப்பதற்கு உறுதி பூண்டுள்ள நாடு. தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சி கல்லாறு பேய்ப்பாறைப்பட்டி பகுதியில் கடல் தொழிலுக்கு சென்ற 3 பிள்ளைகளின் தந்தையொருவர் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். குறித்த நபர் கடற்படையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியிலிருந்து பேய்ப்பாறைப்பட்டிக்கு கடத்தொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவரை கடந்த 21ஆம் தேதி 10க்கு மேற்பட்ட கடற்படையினர் கைகால்களை கட்டி வைத்து கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அவதானித்த சிலர் தருமபுரம் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற அவர்கள் பாதிக்கப்பட்ட நபரை மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் கடற்படையின் தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் காவல்துறை ஏற்க மறுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபரால் தெரிவிக்கப்பட்டதோடு இன்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 7/5/2025 அன்று யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைந்துள்ள வடபத்திரகாளி ஆலயத்தில் இரவு நேர திருமஞ்ச திருவிழாவின் போது உபயகாரர்களால் யானை கொண்டு வரப்பட்டிருந்தது. தொடர்ச்சியான வெடிச்சத்தம் மற்றும் தீப்பந்த விளையாட்டால் யானை மிரண்டு போயுள்ளது. இவ்வாறு யானை செல்கையில் இணுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயொருவர் தனது பிள்ளைகளை யானை தாக்கிவிடும் என்ற அச்சத்தில் அவர்களை இழுத்துவிட்டு அவர் நிலத்தில் விழுந்துள்ளார். இதன்போது யானையும் கீழே விழுந்து குறித்த தாயின் முழங்காலுக்கும் பாதத்துக்கும் இடையில் தனது முழங்காலை ஊன்றி எழும்பியதில் அந்த தாயின் கால் பகுதி சிதைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பெண்ணின் காற்பகுதி அகற்றப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்தார். அவரின் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கே இவ்வாறு இடம்பெற்றுள்ளதாகவும் உமாகரன் ராசையா இதன்பொழுது தெரிவித்தார். வவுனியாவில் நினைவெழுச்சி செய்வதற்கான மேடையை தயார்படுத்த முற்பட்ட பொழுது உடனடியாக புலனாய்வுத்துறையினர் அங்கிருந்தவர்களை கைது செய்துவிட்டு பின்னர் அவர்கள் மீது என்ன குற்றம் சாட்டலாம் என யோசித்துள்ளார்கள் என பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்தார். தொலைக்காட்சியொன்றின் செவ்வியின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை புலனாய்வுத்துறை தமிழர்களை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அனைத்துலக சர்வதேச ஊடகங்களும் தமிழ் மக்கள் மீது தங்களுடைய பார்வையை திருப்பியுள்ளார்கள் என்பதை இலங்கை புலனாய்வுத்துறை அறிந்துள்ளதாக அவர் கருத்து வெளியிட்டார். தமிழ் மக்கள் தொடர்பான சர்வதேச அபிப்பிராயத்தை நீர்த்துப் போகச் செய்ததில் சுமந்திரனுக்கு பெரும் பங்கு உண்டு என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான ஜோதிலிங்கம் தெரிவித்தார். அண்மை ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு வருகை மற்றும் அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பில் அவர் எழுதிய ஆய்வுக் கட்டுரையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை அரசின் கழுத்தில் தற்பொழுது 2 கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கத்திகள் எப்போதும் கழுத்தில் பாயலாம். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலைதான் அரசுக்கு அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு, ஐரோப்பிய யூனியன் GSP+ சலுகை தொடர்பான நிபந்தனைகளும் அந்த கத்திகள். 2 கத்திகளையும் சமாளிப்பது என்பது இலகுவான விடயமல்ல. தற்போது இலங்கையின் யதார்த்த நிலை அதற்கிடம் கொடுக்காது. முறைமை மாற்றம் பல்வேறு தளங்களுக்கும் விஸ்தரிக்கப்படும் போது இது சாத்தியமாகும். அமெரிக்காவின் வரி விதிப்பை அமெரிக்கா உலகின் மீது தொடுத்த ஒரு வர்த்தக போர் என்று கூறலாம். இது நடைமுறை உலக ஒழுங்கை குழப்புகின்ற ஒன்றாக இருப்பதால் அனைத்து நாடுகளுமே பாதிப்பை எதிர்நோக்குவதாக அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். மருத்துவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் பணி மற்றும் விடுப்பு கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பாக திருத்தப்பட்ட சுற்றறிக்கையை ஒரு வாரத்துக்குள் வெளியிட வேண்டும். இல்லையில் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சங்கத்தின் நிர்வாக குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக
அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். முன்னதாக கொடுப்பனவுகளை அவற்றின் முன்னைய மதிப்புகளுக்கு மீண்டும் வழங்க ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் பொது நிர்வாக அமைச்சகம் 2025 மார்ச் 25 அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது. அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் சுகாதார அமைச்சகம் 2025 ஏப்ரல் 28 அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது. இருப்பினும் அந்த சுற்றறிக்கையில் கூடுதல் பணி கொடுப்பனவுகளுக்கான தவறான கணக்கீடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் பல அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகளை மீறுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். நுளம்பு முட்டைகளுடன் இனங்காணப்பட்ட 1470 இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மே மாதம் 9ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டத்தின் போதே குறித்த இடங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. விசேட நுளம்பு ஒழிப்பு வாரத்தின் போது 1,28,824 வளாகங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் 31,145 நுளம்பு இனப்பெருக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் இனங்காணப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நுளம்பு முட்டைகள் உள்ள 6,777 வளாகங்கள் இதன் பொழுது இனம் காணப்பட்டுள்ள நிலையில் 3,916 இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் காணப்படுவதால் இது குறித்து கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. குச்சவெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூஜா பூமி காணி பிரச்சினை தொடர்பில் பொதுமக்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்ட செயலக உப ஒன்றுகூடல் மண்டபத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திர தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதன்பொழுது மாவட்ட அரசாங்க அதிபர் WGM கேமந்திரகுமார, குச்சவெளி பிரதேச செயலாளர் சியாவுல் ஹக், குச்சவெளி வெளிக்கள பொதுநாசிரியர் நவசீலன், மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தர் SRKS குருகுலசூரிய உட்பட குச்சவெளி பொதுமக்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். நியூசிலாந்தின் பிரதி பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்சென்ட் பீட்டர்ஸ் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன் பொழுது நியூசிலாந்தின் அமைச்சர் 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய பாதையை நிலையான மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய அடித்தளமாக நியூசிலாந்து அங்கீகரிப்பதாக பீட்டர்ஸ் இதன்போது வலியுறுத்தினார். இந்த சூழலில் நியூசிலாந்து அரசாங்கம் எதிர்காலத்தில் இலங்கைக்கான தனது நிதி உதவியை ஆழப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை பிளவுகள் நீண்டகால மோதலுக்கு வழிவகுத்தன என்பதை இதன்போது குறிப்பிட்ட இலங்கை ஜனாதிபதி நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். நல்லிணக்க செயல்முறையின் முக்கிய தூண்களாக அமைதியை கட்டியெழுப்புதல் மற்றும் தேசிய ஒற்றுமையை தன்னுடைய அரசாங்கம் முன்னுரிமைப்படுத்தி வருவதாக ஜனாதிபதி கூறினார்.